அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவர் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்லவனின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல விஷயங்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். எந்தெந்த தேவைகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அப்படி கேட்டு பெற்ற விஷயத்தில் அதிகமாக எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவுடைய விஷயத்தை மாத்திரம் எடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஜும்மாவோட ஒரே ஒரு துஆ தான். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தக்கப்பலா. இதான் இந்த வார்த்தை உள்ள துவா தான் அதிகமாக ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக்க உன்னிடத்தில் கேட்கிறேன் இல்மன் நாஃபியா
பயன் தரக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். முதலாவதாக கேட்டது என்னது? பயன் தரக்கூடிய கல்வி. ரெண்டாவது கேட்டது ரிஸ்கன் தையிபா, சுத்தமான வாழ்வாதாரம், சுத்தமான சாப்பாடு. இந்த உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் உன்னிடமிருந்து எனக்கு தூய்மையான வாழ்வாதாரம் வேண்டும். மூணாவதாக கேட்டது அமலன் முத்தக்கப்பலா, நான் செய்கின்ற அமல்கள் எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். நான் பாட்டுக்கு அமல் செய்ய நீ அதை கபூல் செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய காலமும் வேஸ்டாக போயிடும், நேரமும் வேஸ்டாக போயிடும். நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் தொழுவறேன், இபாதத்து செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். நீ கபூலாக்கவில்லை என்று சொன்னால் அது வேஸ்டாக போய்விடும் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆவில் இந்த அர்த்தம் தரக்கூடிய ஒரே ஒரு லைனில் உள்ள வாசகத்தை அதிகமாக கேட்டிருப்பதாக ஹதீஸ்ல பார்த்தோம். இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கும் பொழுது முதலாவதாக கேட்டது எது? பயன் தரக்கூடிய கல்வி. அது என்ன பயன் தரக்கூடிய கல்வி என்றால், ஒரு கல்வியை நாம் கற்கிறோம். அந்த கல்வியை கற்கும் பொழுது அந்த கல்வியின் மூலமாக ஒரு அறிவு நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஏற்படுகிற அறிவு ஒரு பயனாக இருக்கு, அதாவது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஃபவுண்டேஷன் என்ன? இந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்து மறுமைக்கு செல்லுகிற ஒரு கல்வியை நாம் கற்றாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த கல்வி என்னது? இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழும்போது எப்படி வாழ்வது என்ற கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு அதன் மூலமாக ஏற்படுகிற அறிவை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் மறுமையை அடைய வேண்டும். இந்த கல்விதான் பயன் தரக்கூடிய கல்வி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி என்றால் என்னவென்று குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லுகிறான். கல்வி என்றால் என்ன, எதை கற்றுக்கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை கற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்பதை எல்லாம் குர்ஆன்ல ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வசனங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதையெல்லாம் நீ முதல்ல படிக்கணும், இதை தான் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரியலன்னாக்கா அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இல்லை அப்படிங்கிற அல்லாஹ் பல இடங்கள்ல. அதுல குறிப்பாக அல்லாஹ் சொன்னது முதல்ல வாலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் முதல்ல தெரிஞ்சுக்க சொல்றான். நீ மாத்திரம் தான் முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கிட்டாதான், நீ உனக்கு அது எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொன்னாதான் அதை போய் நீ மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும். உனக்கே விளங்கல, உனக்கே தெரிய முடியல, உனக்கே அதை பற்றி ஆய்வு செய்ய முடியல, அதை பற்றி சரியாக சிந்திக்க முடியல, அப்படிங்கிற நிலைமை உனக்கு இருக்குமானால் நீ எப்படி போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுவ? அதனால நீ முதல்ல விளங்கு. எதை விளங்கணும்? முதல்ல வாலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை முதல்ல நீ படி, நீ விளங்கு. அதை ஏன் படிக்கணும் என்று சொன்னால், அந்த படைப்பை செய்யக்கூடியவன், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை படைத்து வைத்திருப்பவன், உன்னை படைத்தவன், உன்னை மாத்திரம் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உலகம் அடைகின்றவரை படைக்க இருக்கிற அத்தனை படைப்பையும் படைத்தவன் அவன்தான், படைக்க இருப்பவன் அவன்தான், படைத்துக் கொண்டே இருப்பவன் அவன்தான். அப்ப உன்னை படைத்து உன்னை வாழ வைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் தந்திருக்கின்ற அவனை முதல்ல படி. அதை படிச்சாதான். ஏன் அதை படிக்கணும்? அவன் தானே உன்னை அனுப்பியிருக்கிறாங்க. நீயா ஒண்ணு வந்துடல, வானத்திலிருந்து குதிச்சு நீ ஒண்ணு மேலேருந்து ஒண்ணு இறங்கி வந்துடலைங்க. அவன் தான் உன்னை அனுப்பி இருக்கிறான், அவன் தான் உன்னை படைத்திருக்கிறான். அதனால அவன் யாருன்னு முதல்ல படி என்று சொல்லி ஆயத்தை எல்லாம் இறக்குகிறான். இது ஒண்ணு. நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாயிண்ட் சொல்ல புரிஞ்சுங்க, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால சொல்றேன். இது ஒண்ணு. அடுத்ததாக முதலாக இறங்கிய வசனம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல 96வது அத்தியாயம் அலக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முதல் வசனமே இக்ர, நீ படி. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். என்னது? இக்ர, நீ படி.
எப்படி படிக்கணும்? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ முதல்ல படி. அவன் யார் தெரியுமா? அல்லதி, அவன் யாரு தெரியுமான்னு அர்த்தம் இருக்கு. அவன் யாரு தெரியுமா? ஹலக்க, அவன் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான், உன்னையும் படைத்திருக்கிறான். அப்ப அனைத்தையும் படைத்து உன்னையும் படைத்திருக்கிறானே, அவனுடைய பெயரை கொண்டு நீ படிக்க வேண்டும். நீ படிப்பதாக இருந்தால் அவனைத்தான் முதல்ல படிக்க வேண்டும். அவன் யார் என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வல்லமையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவனை சர்வ சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அப்பொழுது கடவுளுக்கு இணை வைப்பு என்பது கொடிகட்டி பறந்த காலம். அது செய்ய எந்த உருவத்தை அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் பொம்மையாக செய்து வழிபட்டுக் கொண்டிருந்த காலம் அது. மனிதனை வணங்கிக் கொண்டிருந்த காலம் அது. நபிமார்களை வணங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாண்டா முதல்ல யாருன்னு படி, இறைவன்னா யாருன்னு முதல்ல படி, கடவுள்னா யாருன்னு முதல்ல படி, அவன் வல்லமையை படி, அவன் பேரை வச்சு நீ படி. நீ பாட்டுக்கு மோட்சத்துக்கு படிக்க கூடாது, அவன் பேரை கொண்டு நீ படிக்க வேண்டும். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். அடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க, மனிதன் எப்படி தெரியுமா படித்தான்? இரண்டு உயிரணுக்கள் ஒன்று சேருகிற மாதிரி இரண்டு உயிர் அணுக்களை ஒன்று சேர வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவை முதலாக அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அந்த காலத்தில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று விவாத பொருளாக இருந்த காலம் அது. விவாதித்து கொண்டிருக்கிறான் எல்லாரும். எப்படி படைக்கப்பட்டான் இவன்? தானா தோன்றினானா இவன்? அல்லது வேறு ஒரு மிருகத்திலிருந்து வந்தானா இவன் என்றெல்லாம் விவாத பொருளாக இருக்கும்போது அல்லாஹ் சொல்றாங்க, என்னது? இரண்டு உயிர் அணுக்கள் ஒன்று சேருகின்ற அந்த விஷயத்திலிருந்து படைச்ச. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க இந்த ஆயத்தை இருக்கும்போது. இரண்டு உயிரணுக்கள் இணைந்து ஒன்று சேருகிற ஒன்றிலிருந்து தான் இந்த மனிதன் அனைத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்ற அந்த கல்வியை முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். அடுத்து என்னது? இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லதி அல்லம பில் கலம். அவன் தான் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுக்கிறான் எல்லாருக்கும். பேனாவை கொண்டு செய்யாம நீ கத்துக்கிற ஒன்றையும் உன்னால கத்துக்க முடியாது. அவன் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறான் எல்லாத்தையும். எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறான்? உனக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ முதலாக அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை தான் முதலாக சொல்லிக் கொடுத்ததாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு டாக்கு வட்டீங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது. ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்கராவுடைய 31வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்ம அரலஹும் அலல் மலாயிக. முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து உலகத்தில் அவர் சந்திக்க போகிற எல்லா விதமான பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. குல்லஹா என்று சொன்னால் முதலாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் எந்தெந்த பொருளை எல்லாம் சந்திக்க போகிறார் உலகத்தில் அந்த பொருளை அனைத்தையும் முதலாக அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறான். அப்ப கற்றுக் கொடுக்கிறான், கற்றுக் கொடுத்து இருக்கிறான், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான் 96ல, அல்லமல் இன்சான மாலம் யாலம், அல்லமல் இன்சான மாலம் யாலம். அங்க சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் தான் அவனுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தேன், எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த மனிதனுக்கு அவன் அறியாத விஷயத்தை எல்லாம் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். நான் தான் கற்றுக் கொடுத்தேன், நான் தான் பயான கற்றுக் கொடுத்தேன், நான் தான் பேசுறது கற்றுக் கொடுத்தேன். இப்படி எல்லா கல்வியையும் கல்வி முறைகளையும் எதை படிக்க வேண்டும் என்பதையும் எதை படிக்கக்கூடாது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப உள்ள விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிக் கொண்டே இருக்கிறார். அல்லம என்ற வார்த்தை மாத்திரம் குர்ஆன்ல 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல வருது. அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இப்படி வரிசையா வருது. யாலமு, நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்படி வரிசையா முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்,
அல்லாஹ் தான் படைச்சாலும் தெரிஞ்சுக்கணும், அவன் தான் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு கல்வி என்பது அவன் மூலமாக தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் தான் பேச வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்திருக்கிற எல்லா அறிவும் அவன் மூலமாக தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே வருகின்ற அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்றான், 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்றான், யாலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலஹுவும் வஸீனத்தும் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத் என்று பதிவு செய்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரிசை தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க எல்லாரும். என்னவா? யாலமு, நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது லைபுன், வெறும் விளையாட்டு இது, வல்லஹுவும், வெறும் வேடிக்கை இது, வஸீனத்துன், கவர்ச்சியாக இருக்கக்கூடியது, வதஃபாகுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை பேசக்கூடிய இடம் இது. எப்படியா? ஆண் பிள்ளைகளை பெற்று வைத்துக் கொண்டு, பிள்ளைகளை பெற்று வைத்துக் கொண்டு, பொருள்களை சேமித்து வைத்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பெருமை பேசுகிற இடமாக இருக்கிறது. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறான். யாழமும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரிசையா வரும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அடுத்து சொல்றான், யாழமும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், அண்ணன் நிச்சயமாக அவன் தான் என்ன செய்யறான், அவன் தான் உயிரை தந்திருக்கிறான், அவன் தான் வானத்திலிருந்து மழையை பெரிய செய்கிறான், அவன் தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன் தான் விளைய வைக்கின்றான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இதாவது யாழம் யாழம் யாழம்னு சொல்லி குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதர்கள் இதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நீ எந்த அறிவானாலும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம, இதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம வேற விஷயத்தை படிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை ஏற்படுது நம்மளுக்கு. இஸ்லாம் படிப்பதை வெறுக்கவில்லை, ஆனால் எதை முதலில் படிக்க வேண்டுமோ அதை படித்து விட்டு அந்த படிப்புக்கான முக்கியத்துவத்தை முதல்ல கொடுத்துட்டு அடுத்த சப்ஜெக்டை படி. நம்மால என்ன பண்றாங்க, இதெல்லாம் படிக்கல. எதை படிக்கல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தானோ, எதை முதல்ல படிக்க சொன்னானோ அதெல்லாம் படிக்காம அதெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாழை விட்டுட்டு எதை தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி கடைசியா அந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழணுமே, அதுக்காக அப்படிதான் அந்த அத்தனை மனித இனமே இன்னைக்கு தொங்கிக் கொண்டு அலைகிறது கல்வி என்ற பெயர்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வேடிக்கை, ஒரு விளையாட்டு, அது கவர்ச்சி பொருள், அது பெருமை பேசக்கூடிய இடம். அது நீங்க பிள்ளையை பத்து வச்சுட்டு பெருமை பேசுவீங்க, பணத்தை சேர்த்து வச்சுட்டு பெருமை பேசுவீங்க, அந்த இடம் கொஞ்ச காலம் வாழ போறீங்க, அதுக்கு பிறகு நீங்க வர போறீங்க. இந்த அறிவை நீ முதல்ல தெரிஞ்சு கொண்டா என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, சம்பாதிப்பதற்காக, வாழ்வதற்கு தேடிக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, அந்த டெக்னாலஜிலாம் அசல் கிடையாது. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்வதற்கான ஒரு படிப்பு தான். அந்த படிப்புல 100% நம்ம என்ன செய்யறோம், கவனம் செலுத்துறோம். இன்றைய காலத்துல நம்ம கவனம் செலுத்துறோம்னு சொன்ன என்ன அர்த்தம்? யூதர்களும் நஸ்ரானிகளும் அதற்கான புரோகிராம கையில போட்டு வச்சு உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற அந்த விஷயத்துல நாம அந்த வலையில விழுந்து இன்றைக்கு எல்லோருமே அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் அவன் போட்டு கொடுத்திருக்கிற அந்த புரோகிராம் படி தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். எந்த வேலைக்கு வேணாலும் போ, நான் போட்ட ப்ரோக்ராம் வரணும். இன்ஜினியரிங் படிக்கிறியா, நான் உனக்கு போட்டு கொடுப்பேன் ப்ரோக்ராமு. டெக்னாலஜி படிக்கிறியா, நான் போட்டு கொடுப்பேன் உனக்கு ப்ரோக்ராமு. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பேன், அதுக்கு பிறகு அதுல டிவிஷன் டெக்னாலஜி கொண்டு வருவேன். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. அவன் ஒரு உதாரணம் பாருங்களேன், ஒரு லேப்டாப் வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு லேப்டாப் ஆரம்பத்தில் லேப்டாப் இறக்கி விட்டானா, லேப்டாப் இறக்கி விட்டு அது மூலமா சில பயன்கள் நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் லேப்டாப் ரிப்பேரிங் டெக்னாலஜி கொண்டு வருவான். அதுக்கு போய் இன்னொன்று கொண்டு வந்து அது மூலமா படிப்பெல்லாம் கொண்டு வருவான். ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருவான் முதல்ல, அதுக்கு பிறகு டெக்னாலஜிங்கிற பேர்ல கொண்டு வந்துடுவான். பார்த்தா பசங்க அப்புறம் அதே தான் மைண்டு கொண்டு போவான். மைண்டு கொண்டு போய் 24 ஹவர்ஸும் அது சம்பந்தமாக விஷயத்தை படிக்கிறது, அதுலேருந்து மைண்ட் குழப்பிக்கிறது, அவன் சொல்லுகிற அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறது, ராவு பகலாக கண்டுபிடிச்சு படிக்கிறது. பேரண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது. +2 10th இன்னைக்கு அலையலாம். +2 10th ஃபெயில் ஆனா வாழ்க்கையே போயிடுச்சு. +2 ஃபெயில் ஆனா ஒண்ணுமே இல்லை. சுமார் சென்னையில் ஒரு இடத்துக்கு நாங்கள் போன வாரம் போனோம். பார்த்தீங்கன்னா எல்கேஜி சேர்க்கறது லைனில் நிற்கிறான். காலையில் 3 மணிக்கு தூங்குறான் பேரண்ட்ஸ். எல்கேஜி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு
அந்த அந்த டோக்கன் கொடுப்பானா அந்த ஸ்கூலில், டோக்கனை வாங்க நம்பர் போட்டு கொடுப்பானா, நம்பர் போட்டு கொடுத்து அப்போ அது கிடைச்சாதான் அவனுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். ரோட்டில் வந்து 3 மணிக்கு காலையில் பஜர் தொழுகை சொல்லுதான் நம்ம அர்த்தம் சாப்பிடுங்க, நம்மளால தூக்கிட்டு வாங்குறான். காரணம் என்ன? அந்த அளவிற்கு மயக்க வைத்திருக்கிறான் அவன். எப்படி? இதை படித்தால் இப்படி ஆகிவிடுவாய், அதை படித்தால் இப்படி ஆகிவிடுவாய், இதை படித்தால் லண்டனுக்கு போய்விடலாம், இதை போட ஜப்பானுக்கு போய்விடலாம். நம்ம அது பேர் பெருமை. உன் மகன் எங்கப்பா இருக்கிறான்? ஜப்பான்ல இருக்கிறான். என் மகன் எங்க இருக்கிறான்? அமெரிக்கால இருக்கிறான். இதெல்லாம் பெருமை இவனுக்கு. என்னது? அது காலத்தை கொண்டு வருது. என் மகன் எங்க தெரியுமா இருக்கிறான்? அங்க இருக்கிறான். இல்ல ஒன்னா உட்காந்து என்னைக்காவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறியா? ஒரு பிள்ளைய பெத்தமே பிள்ளைய பெற்று அவனுக்கு சரியான கல்வியை கொடுத்து, மார்க்க கல்வியை கொடுத்து, அந்த மார்க்கத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, உலக கல்வியை கொடுத்து, அது அழகான சம்பாதிக்க வச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற குடும்பத்தை தான் சுரட்சி கொடுத்தாங்க. அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இன்னைக்கு இருக்குதா? ஏன் இல்லை? நம்ம கற்பனை பண்றோம். என்னது? எதை கற்பனை பண்றோம்? அவன் எந்த ப்ரோக்ராமை போட்டு கொடுத்திருக்கிறானோ அதில் கற்பனை பண்ணி அது ஒரு பெருமையை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அது சிறந்ததாக கருதுகிறோம். அதைத்தான் நம் பிள்ளைகளுக்கு ஊட்டிக் கொண்டே இருக்கிறோம். சின்ன பிள்ளை எல்கேஜியில் தொடங்கின இந்த போராட்டம் அவன் மைண்டு ஃபுல்லாகவே அங்கதான் போகுது. அவனுக்கும் அவளுக்கும் பெண்கள், ஆண்களுக்கு பெண்களுக்கு இன்றைக்கு நடந்து சொல்றேன். முழுவதுமாக அவர்களை அடிமைப்படுத்தி விளையாட வேண்டிய பருவத்தில் 2.5 வயசுங்கிறது விளையாட வேண்டிய பருவத்தில் கொண்டு போய் அங்கே ஏபி ஆல்பபெட் சொல்லி கொடுக்குறோம். ஒரு கிராஸ் கோடு தான் போட்டு விடுறாங்க. ஒரு கிராஸ் கோடு தான் ஏவுக்கு. இந்த பக்கம் போட்டால் இன்னொரு ஒரு கிராஸ் கோடு ஏவுக்கு. இந்த பக்கம் போட்டால் ஒரு 3 கோடு. இந்த 3 கோடு டான்ஸ் ஆடி கற்றுக் கொடுத்து ஏனா பீனா சீனா டீனான்னு பாட்டு போட வச்சு அதுக்கு ஒரு டினாலஜி வச்சுருக்காங்க. ஏபிசிடியை பாட்டாக போட்டு ரைமிங்காக சொல்லி அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு அதை வந்து சீரியோட போட்டு அது டான்ஸ் ஆட வச்சு கற்றுக் கொடுக்குறான். எப்படி பாருங்க, எப்படி எத்தலாம் பாருங்க. 2.5 வயசுல ஒரு பிள்ளையோட மூளையில் எந்த அளவிற்கு அவன் வந்து முயற்சி செய்து அவன் தன் வலையில வந்து வீழ வைத்திருக்கிறான். நம்ம அடிமையாக இருக்கோம். இது தப்பா? இது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் இப்படி பேசுற இருந்தாலும் அப்ப இங்கிலீஷ் படிக்க கூடாதா? படிக்கிறதுக்கு எந்த தலைமையே கிடையாது. மார்க்கத்துல மொழியை படிப்பதற்கு எந்த தலைமை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லவே இல்லை. மொழி என்பது தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டியது. கான்வர்சேஷனுக்கு தான் மொழிங்கிறது தொடர்பு கொள்வதற்காக, ஒருவர் மற்றவரோடு பேச வேண்டும், அதற்கு தான். அதை வைத்துக் கொண்டு பெருமை பேசுவதற்காக மொழி கிடையாது. ஆனால் அது பெருமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இங்கிலீஷ் என்பது, ஆங்கிலம் என்பது பெருமையாக ஆக்கப்பட்டு அதை பேசினால்தான் அதை வாயை தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். அப்படி வாயை தொடரலாம். தமிழ் பேச தெரிய மாட்டேங்குது. தமிழ் 2 வார்த்தை ஒழுங்கா பேச தெரியல. என் பிள்ளைய பத்தியா உடனே ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுது, பி ஃபார் பால் சொல்லுது சொல்லி பெருமைப்படுத்தி அதற்கான முயற்சி செய்து அதில் முழு நேரத்தையும் செலவு பண்ணுகிறான். இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு பேரண்ட்ஸ் உடைய வருமானத்தில் 45% எல்கேஜிலேருந்து எடுத்து +2 வரைக்கும் பிள்ளைகளுக்கான செலவு ஏற்படுது. ஒரு பேரண்ட்ஸ் உடைய செலவினங்கள். நம்ம மதரசாவில் எப்படி தெரியுமா? ஃப்ரீ எல்லாமே. எது மதரசா? இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம்பா, இதை வந்து கொஞ்ச நாள் வாழ போற, அல்லாத அவனை படிச்சு வச்சிருக்கிறான், கண்டிப்பாக அவனை மௌத்தாக்குவான், நீ கண்டிப்பா கபர் போய் பதில் சொல்லணும். 3 கேள்வி இருக்குது. உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய நபி யாரு, அடுத்தவனுடைய மார்க்கம் என்ன, இந்த கேள்வி வழக்கம் கேட்பாங்க. அதுக்கு ஒரு சொற்கள் நிறைய ஒன்று இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சா நல்லது நடக்கணும் மனசு வச்சிருக்கோம்ல. அங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? ஆசிரியருக்கு மாற்றம் சம்பளம், உஸ்தாதுக்கு சம்பளம், மாணவரை காணும். ஏன் அனுப்ப மாட்டேறாங்க? அதுக்காண்டி அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. இப்ப எப்படி? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட அனுப்புங்க, நாங்கள் என்ன செய்யறோம், எல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு பேசுறது ஃப்ரீ, செருப்பு ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஏன் வேற ஆட்டை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான்? எப்படி? பணக்காரர்கிட்ட வந்து அந்த வசூல் பண்ணிட்டு இந்த ஏழை மாணவர்கள் சொல்றாங்க, அங்க ஆள் கிடையாது. காரணம் என்ன? இவைகள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போயிட்டு வர காலத்தில் இந்த நிலைமை தொடருமானால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். ஏன்? அவன் போட்டிருக்கிற ப்ரோக்ராம்ல எல்லாம் ஒழுங்கம்னு சொன்னாக்கா இந்த படிப்பை படிக்கிறது யாரு? இந்த படிப்பை படிக்கிறது யாரு? குர்ஆனை மனப்பாடம் பண்றது யாரு? குர்ஆனுடைய ஆயத்தை விளங்குவது யாரு? குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை படித்து அது என்ன பொருள் சொல்கிறது எப்படி யார் விளங்குறது? யார் இந்த சமுதாயத்துக்கு மக்கள் மத்தியில் சொல்றது? யார் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்றது? இப்படி எல்லாருமே 99% பேர்கள் வெறும் உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் அந்த நன்மைக்காக வேண்டி முழுவதுமாக நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்கள் சொன்னால் இந்த மார்க்க விஷயம் என்ன ஆகிறது? மார்க்கத்தை வந்து பிரச்சனை இல்லை. அல்ல ஆள் இல்லாமல் எல்லாம் வளர்ப்போம், அது வேற விஷயம். இந்த மார்க்கத்தை வளர்க்கறது வந்து பெரிய மேட்டர் அல்லாஹ் பண்ணணும். நாம் உயிர் வாழும் போது இந்த மார்க்க விஷயத்தை படித்தோமா? அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நாம் படித்தோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க விஷயத்தை எந்த அளவுக்கு ஏறி கொண்டிருக்கிறோம்? எந்த அளவுக்கு நாம படிச்சிருக்கிறோம்?
நாம எந்த அளவிற்கு உலக கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சம்பாதிப்பதற்காக நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த படிப்புக்காக எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே மைண்டா இருக்கிறோம். எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தா நம்ம பிள்ளைலாம் படிப்பான், அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா 500க்கு 490 மார்க்கு போட்டோ போட்டு வெளில போட்டுருவாங்க. முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஏதாவது சரி போட்டு என்ன செய்யுது, பெரிய பேனரில் வச்சு எங்கள் ஸ்கூலில் படிங்க 498 மார்க்கு, ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை விளம்பரத்தை கொடுத்து எல்லாம் அழைக்கிற நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் எல்லாரும். அப்போ இது படிப்பது ஹராமா? ஹராம் கிடையாது. நீ எந்த விஷயத்தை முதல்ல பிள்ளைக்கு ஏவுகிறோமோ அது ஏவுவதற்கு முன்பாக அல்லான்னு சொல்லிக் கொடுங்க. முதல்ல அல்லான்னு சொல்லிக் கொடுப்பதற்காண்டி அங்கங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அங்கே முதல்ல அனுப்புங்க. அங்கே அனுப்பி அங்கே சொல்லிக் கொடுக்குற பாடத்தை படிக்க வைக்க. காலையில் ஏறிச்சு ஃபஜருக்கு 7 வயசு 10 வயசு ஆச்சா உங்களை கூட்டுவாங்க, பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க. அங்கே அல்லாண்டே யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க, குரான் என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கற்றுக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னால் பிரச்சனை வராது. அதை கற்றுக்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான்னா பிரச்சனை வராது. இல்லைன்னா எது என்னன்னு தெரியாமல் வழிகேடுகள் மிகைத்து விடும். அல்லாஹ் என்னை எப்படி வாழ சொல்லியிருக்கான்னு தெரியாமல் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறான் இவன்? அல்லாஹ் என்னை எப்படி வாழ சொல்லி இருக்கிறான் இந்த உலகத்தில் தெரிய அந்த இல்மு இல்லாமல், அந்த கல்வி இல்லாமல் இவன் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறான்? இந்த பெண் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறா? ஏன்னா அங்கே ஆரம்பத்தில் கேட்டுருவான், எங்கே உள்ள போதுன்னா என்ன ஆக போற ஒரு கேள்வி கேட்பான். அவன் சொல்லுவான் இன்ஜினியர் ஆக போறேன். அப்போ இன்ஜினியர் ஆகணுமா? அதுக்கான ப்ரோக்ராம் போட்டு எழுதி கொடுத்துருவான். போன வாரம் ஸ்கூல் சென்னைக்கு போமா சொல்றது இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல எழுதி கொடுக்குறான். 2.5 வயசு பையனுக்கு +2 படிக்கிற வரைக்கும் எவ்வளவு செலவாகும், எல்கேஜி என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், +2 வரைக்கும் உங்களுக்கு செலவு இவ்வளவு ஆக போகுது, இதுக்கான பொருளாதாரம் மட்டும் இருக்குதா, எப்படி ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அப்ப என்ன ரீசன் என்ன? அவனுக்கு தெரியும் நல்லா இந்த வலையில இந்த சமுதாயம் விழும், உலகத்துடைய இந்த ஆசையில இந்த சமுதாயம் விழும். இவர்களை குர்ஆனில் இருந்து கண்டிப்பாக நம்மளால டிவைட் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை போட்டு கொடுத்தா கண்டிப்பாக இவங்க மாறுவார்கள். உலக ஆசையை காட்ட கண்டிப்பாக எல்லாம் அந்த குழியில விழுவாங்க என்று உட்கார்ந்து ஆய்வு செய்து அதற்கான பாடத்திட்டத்தை தயார் பண்ணி அனுப்பி விட்டுருக்கிறான். பொழுதன்னைக்கு அதே தான் வேலை. படிக்காத, விளையாடாத, அங்கே போகாத, இங்கே போகாத, படி 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 ஒரே டார்ச்சர் தான் அந்த பிள்ளைகளுக்கு. எங்கே பார்த்தா பாருங்க, பையன் இப்போ கோடை கால லீவா பார்த்தீங்கன்னா எங்கடா போனாங்க, டைப் ரைட்டிங் பண்ணணுமா கேட்டீங்க என்ன செய்வான், டைப் ரைட்டிங் பண்ணணும். போக பிரச்சனை இல்லை, அசை தொழுதையாடா அப்படி கேட்டால் அப்புறம் தொழுதுக்கலாம். அசை தொழுதையாப்பா 12 வயசா முதல்ல டைப் ரைட்டிங் அடிச்சுட்டு வரேன் அப்புறம் பார்க்கலாம். சரி, நம்ம சமுதாயத்தில் இப்படி அவங்க வேற மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, நீச்சல் குளம் கற்றுக் கொடுப்பாங்க, அது கற்றுக் கொடுப்பாங்க, இது கற்றுக் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் காசை வட்டி அனுப்புறோமா இல்லையா? சில பேர் அனுப்புறோம். நம்மளே அந்த இது டெக்னாலஜி முஸ்லீம்ஸ் இருக்கலாம். இப்போ புதுமை முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் இப்போ அடிப்படைவாதிகள். இவங்களாம் இதே தான் பேசுவாங்க. நம்ம அப்படியே வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை. ஆணுக்கு பெண் சமமா பிள்ளைகளை பண்ண பெண்ணை வளர்க்கணும். இவ்வளோ போர்டு நல்லா படிக்கணும், இவ்வளோ வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆகணும். பெண் பிள்ளைக்கு வாப்பா சொல்ற வார்த்தை இதெல்லாம் எப்படி வளர பிள்ளை, பெண் பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், ஆண் பிள்ளை எப்படி வளர வேண்டும், ஆண் பிள்ளைகளுக்கான கல்வி என்ன, பெண் பிள்ளைக்கான கல்வி என்னெல்லாம் இஸ்லாம் வரையறுத்து சொல்லுகிறது. இதைத்தான் இவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு. போட்டுட்டு முழுமையாக இதிலே கவனம் செலுத்துகிற காரணத்தால வழிகேடுகள் மிகைத்திருக்கிறது. வழிகேடுகள் மிகைத்த காரணத்தினால நம்பிக்கையற்ற தன்மை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதன் காரணத்தினால இபாதத்துகள்ல கவனம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அல்லாஹ் சொல்ல ஏன் வரமாட்டேங்கிறா பள்ளியாசலுக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம், ரமலான் வரும்போது பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், பக்ரீத் வரும்போது ஆடை அறுத்துருவோம், மாடை அறுத்துடலாம், அதுக்கு தயாரான மட்டும் காசு இருக்குது, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம பாவத்தை மன்னிச்சிடும் இல்லை, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அப்ப எல்லாமே அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னான் என்று படிக்காமல் மேலோட்டமாக விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் இந்த அளவிற்கு நம்ம முஸ்லீம் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சிந்திப்பதற்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. இது இல்லைன்னா அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம். ஏன்? உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்து இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வைத்திருக்கிறேன். அந்த கொஞ்ச காலம் வாழுகிற காலத்துல முதல்ல என்னை நீ படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் என்னென்ன சட்டங்களை சொல்லி இருக்கிறோனோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும், அதற்கு பிறகு மறுமை இனிமையாக இருக்கும் என்று குர்ஆன் முதலும் முழுவதும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த கல்வியை காலையில பதில் தொழுதுட்டு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பினா பிரச்சனை கிடையாது. இதுன்றப்ப அப்படியே டோட்டலே மாறிடுவாங்க. மாறிடுவாங்க இல்லை, மாறி இருக்கிறார்கள். கல்யாண வயசுல நிக்கா பண்ற வயசுல யாரை நிக்கா பண்ணணும்னு ஒரு ஆணுக்கு தெரியல. அழகா அந்த பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான்னா அவன் யாரு, இந்த கொள்கை உள்ளவ தெரியல. பெண்ணு அப்படித்தான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கடந்த 8 வருட காலத்துல
சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இப்படி பெரிய நகரங்களில் கிட்டத்தட்ட 20,000 பொம்பளை பிள்ளைங்க, முஸ்லீம் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க நான் முஸ்லீம் பிள்ளைகள் ஓடி இருப்பதாக ரெக்கார்டு சொல்லுது. நான் சொல்றது ரெக்கார்டு. இது ரெக்கார்டு இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ரெக்கார்டில் கெசட்டை பதிவு பண்ண விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவு என்னதுக்கு நான் கொடுக்குறது. 20,000 பொம்பளை பிள்ளைங்க. காரணம் என்ன? மார்க்க கல்வி இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல், உலகம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல், மறுமை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல், யாரை நிக்கா செய்ய வேண்டும், யாரை நிக்கா செய்யக்கூடாது என்ற விஷயத்தெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க. அல்லாஹ் சொல்றேன், நானும் சொல்றேன். அல்லாஹ் சொல்லுதான் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 221 படிச்சு பாருங்க. போய் ஒரு ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவள் வந்து நான் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ ஒரு ஆணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவன் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவன் உலக அழகனாக இருந்தாலும் சரி. இவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உலக அழகியாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்க கூடாது. அவன் நம்பிக்கை கொள்ற வரைக்கும் கல்யாணம் முடிக்கலாம். அப்ப இந்த இருமை இல்லை. நம்ம என்ன நினைச்சோம்? படிக்க வச்சோமா, எழுத ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தோமா, அவனை அப்படியே வளர்த்துட்டே வந்தோமா, அவன் என்ன பார்ப்போம், குறிப்பிட்ட ஏஜ்ல அந்த ஹார்மோன் சுரக்க தான் செய்யும், உணர்ச்சி ஏற்படுத்ததான் செய்யும். பின்னாடி ஓடுவான். ஓடி இருக்கிறார்கள். நாங்கள் மிகைப்படுத்தி சொல்லல, ஓடி இருக்கிறார்கள். அதனால அவமானப்பட்டிருக்காங்க பல குடும்பங்கள் தற்கொலை வரை போயிருக்கிறது. இப்படி கஷ்டப்பட்டு பிள்ளை பார்த்தேன், இதுமாதிரி அங்கே ஓடி போயிட்டா, இங்கே ஓடி போயிட்டா, இவங்க அங்கே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யாத பிள்ளைகள், மார்க்கத்திற்கு மரியாதை செய்யாத பிள்ளைகள். காரணம் என்னன்னாக்கா பேசிக் நாலேஜ். என்ன தேவை, பேசிக் வேணுமோ அதை கொடுத்து விட்டு கல்வி கொடுங்க. ஒரு இன்ஜினியர் படிக்க தப்பு கிடையாது, பிஇ படிக்க தப்பு இல்லை. ஆனால் பிஇ படித்த அந்த இன்ஜினியர் வந்து கமிஷன் வாங்கக்கூடாத படிப்பு அவருக்கு தெரியணும். ஒரு கட்டணத்தை கட்டுறாரு பிஇ இன்ஜினியர், நானும் இன்ஜினியர் தான். நான் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னு பேச்சுக்கு நான் வந்து மார்க்கத்தை படிச்சதுனால வேணாலும் விட்டு வந்துருக்குறோம். ஏன் வேணாம் விட்டோம்? அவங்க போட எல்லாம் ஹராமாக தான் இருக்கு. எல்லாம் கடையில் கடைசியில் வச்சுக்கிறான். இது சிமெண்ட் மூட்டை 50 மூட்டை வேணும், மணல் வேணும், செங்கல் வேணுமா, உனக்கு 1% வீட்டுக்கு வந்துடும். 1 லட்ச ரூபாய் ஜாமான் வாங்குறியா, 10,000 வீட்டுக்கு வந்துடும். ஹராம் அது. அப்ப ஹராம்னு தெரியல. அப்ப படிச்சிருக்கிற பிஇ படித்திருக்கிறோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், படிச்ச பிறகு ஹலாலா செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதை செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தா செய்ய முடியும். செய்யலன்னா சரிப்பா பரவாயில்ல பாருங்க. காலம் எல்லாம் அப்படிதான் நடக்குது, உலகம் பூரா அப்படிதான் இருக்குது. இவன புதுசா வந்து இப்படி சொல்றாரு, கமிஷன் வேணாங்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? இன்ஜினியர் படிக்க தப்பு இல்லை. இன்ஜினியர் படித்தால் மார்க்கம் சொன்ன மாதிரி சம்பாதிக்க வேண்டும். டாக்டர் படிக்க தப்பு இல்லை. டாக்டர் படித்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரி அங்க அந்த தொழிலை செய்ய வேண்டும். நோயாளிகள் வருகிறார்கள், அவர்கிட்ட தான் லிஸ்ட் போட்டு அனுப்புறாங்க. புதுசாக நோயை சொல்லி விடுறான். கொஞ்சம் நோயில் வந்தவனுக்கு புதுசாக போட்டு அந்த கடையில் போ, இந்த கடையில் போ, மெடிக்கல் ஷாப்பில் கனெக்ஷன் வச்சுக்கலாம். டாக்டர் எழுதி கொடுத்தா அங்கேருந்து கமிஷன் எனக்கு. இதில் டாக்டர் படிப்பா இது? அப்ப எல்லா படிப்பையும் இஸ்லாம் படிக்க சொல்கிறது. எந்த படிப்புக்கும் தடை கிடையாது. அங்கே அந்த படித்த படிப்பு அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி படித்து அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிற ஒரு நிலைமை அந்த மாணவர்களுக்கு வர வேண்டுமானால் முதல்ல இஸ்லாம் என்ற மார்க்கத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ்வை முதலாவதாக படிக்க வேண்டும். அப்படி படித்தாதான் அவனுக்கு பயம் ஏற்படும். படித்த பிறகு யோசிப்பான். டாக்டர் படிச்சுட்டான், யோசிப்பான், நம்ம ஏழைகிட்ட காசு வாங்குறோமே தப்பு இல்லையா, இது அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் கமிஷன் வாங்குறோமே அது தப்பு இல்லையா, லஞ்சம் வாங்குறோமே தப்பு இல்லையா, இல்லாத நோய் எழுதி கொடுத்து மாத்திரை கொடுக்குறோமே தப்பு இல்லையான்னு யோசிப்பான். அப்படி இந்த அல்லாஹ் பற்றி தெரியலனாக்கா இப்போ இருக்கிற நிலைமை தான். ஊருக்கு எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பும் கிடையாது, தெருவுக்கு 10 மெடிக்கல் ஷாப் வந்துருச்சு. ஏன்னா புதுசா அவனே சொல்லி போறான். ஒரு ஆள் உள்ள வந்தா முடிஞ்சு போச்சு. என்ட்ரு ஆகி நடைமுறை கையில போட்டு கையில கொடுத்துட்றோம். உனக்கு இவ்வளவு நோய் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நோய் இருக்கிறதையும் பெருசாக்கி மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரைக்கு இருந்து இன்னொரு மாத்திரை கொடுக்க வச்சு மெடிக்கல் ஷாப்புகளை பெருக்க வைத்திருக்கிறான். பெரிய சப்ஜெக்ட் இது. உண்மையிலேயே உலக அளவில் இன்றைக்கு வந்து மோசடி செய்திருக்கிறார் அந்த மனித குலத்திற்கு. ஆனா இஸ்லாம் மாத்திரம்தான், அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த மனித குலத்திற்கு நன்மையை செய்வதற்காக அழகிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த அழகிய வழிமுறைகளை நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் பிள்ளைகளும் படிக்க வேண்டும். படித்து விட்டு அந்த படிப்பை படிக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாமளே கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து விலகி வாழ்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். இதைத்தான் அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா. இன்னும் 2 சப்ஜெக்ட் பாக்கி இருக்குது, அடுத்த வாரம் பார்ப்போம். அப்ப இல்மன் நாஃபியா என்று சொல்லக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வியை கற்க வேண்டுமானால் முதலாவதாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அல்லாண்டா யாரு முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாண்டா யாரு படிச்சா மாத்திரம்தான் அது தெளிவான ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வரும். அதன் மூலமாக அவன் சொன்ன மாதிரி வாழ்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்துவான், அல்லாஹ்வை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரணும்னா
இந்த கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கிய வேண்டுகோளாக வைக்கிறேன். அது மாதிரி இந்த மார்க்க கல்வி என்பது உலக கல்வி என்பது இதெல்லாம் பிரிக்கல யாரும். மார்க்க கல்வி உலக கல்விலாம் பிரித்து வைக்கல. ஆனால் அவங்க முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார். மார்க்க கல்வினா இந்த ஒன்றும் தெரியாத மூளை இல்லாதவங்க மதரசாவை சேர்க்க வேண்டியது. மேத்தமெட்டிக்ஸ் வரலையா மதரசாவுக்கு அனுப்பு, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வருதா இன்ஜினியருக்கு அனுப்பு, சயின்டிஃபிக் அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக போடுறான்னா இவனை இங்கே அனுப்பு, பாக்கி ஒன்றுமே வரலையா மதரசாவுக்கு அனுப்பு. அதனால தான் மார்க்கத்தை படிக்க போனவர்கள் இந்த இல்மு இல்லாத காரணத்தினால அந்த மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லாத ஆளுங்க ஆலிம்சாக்கள் உருவாகி இருக்கிறாங்க சமுதாயத்தில். அதனால வழிகேடுகள் பெருகி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க, நான் சொல்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ நல்ல பிரெயின் இருக்கிற நல்ல மூளை இருக்கிற ஆளுகள் தான் இந்த மார்க்கத்தை படிக்கணும். நல்ல அறிவாளிகள் தான் இந்த மார்க்கத்தை படிக்கணும். அறிவாளிகள் தான் குர்ஆன் நல்லா படிக்கணும். அவன் நம்ம பிள்ளை மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பானே, ஆனால் அவனை முதல்ல குர்ஆனை ஓத வைத்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிக்க வைத்து அவனை முதல்ல சூப்பர் ஆக கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கான ஒரு பயிற்சி அழுத்தா நம்ம அக்ஸா மஜிதில் ஆரம்பித்திருக்கிறோம். நல்லா கரெக்டாக போகுது. போன சொல்லி பார்த்துருப்பீங்க. போன ரமலானில் பிள்ளைங்க எப்படி சூறாவை சொல்லி தமிழ் சொன்னாங்க இல்லையா, அந்த பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாய்ப்பை பயன்படுத்தி போனதெல்லாம் போயிட்டு போகுது. இனி வருகின்ற சமுதாயமாவது நம்ம பிள்ளைகளாவது இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை ஒழுங்காக கற்று உலக கல்வி படிச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லை. எந்த கல்வினாலும் படிக்க வைக்கும், பிரச்சனை கிடையாது. இது இல்லாமல் அதை செய்யக்கூடாது. அதில் உள்ள ஆர்வத்தில் 1% இந்த மார்க்கத்தை படிக்கின்ற விஷயத்தில் நம்ம செலவு செய்யணும். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நான் முடிக்கிறேன். வாக்கெடுத்தாவனா அணிந்துள்ளார் எதிராளர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்தில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். என்னுடைய முதல் உரையில் சமுதாய கவலை ஏற்பட்ட காரணத்தினால சமுதாயம் அழகான இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையையும் தூர போட்டுவிட்டு உலகத்திலேயே முழுமையாக இந்த முஸ்லீம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிற ஒரு கவலையில் பேசப்பட்ட சப்ஜெக்ட் தான் அது. மற்றபடி யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்றோ விமர்சனம் செய்ய வேண்டும் என்றோ இல்லை. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதில் நான் பேசிய விஷயங்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, அதில் எந்த அளவுக்கு சரியாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பேட்டை இந்த அக்ஸா மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த கோடைகால பயிற்சி முகாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த பயிற்சி எப்போது நடந்துகிட்டு தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். காலங்காலமாக இப்பொழுதும் அதற்கான தேதியை நாம் குறிப்பிடுறோம். வர மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் தான். அதில் 1ஆவது வகுப்பிலிருந்து +2 படிக்கிற வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு 10 நாட்கள் முழுமையாக பேசிக் நாலேஜ் கொடுக்க இருக்கிறோம். அதில் உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்யுங்க. அதிகமான பிள்ளைகளை கலந்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் பேரண்ட்ஸ் வாங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள செய்யுங்க. அதுக்காக சில நன்கொடையாளர்கள் உங்கள வசதி படைத்தவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் அதற்கான பொருளாதாரத்தையும் கொடுத்து நீங்கள் உதவி செய்யுங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். போன வருடங்களில் 220 பேர் வரைக்கும் படிப்பதாக கேள்விப்பட்டேன். அதை விட அதிகமாக பிள்ளைகள் நீங்கள் இந்த காலத்தை அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுப்பவில்லை என்று சொன்னால் சும்மா விளையாண்டுகிட்டே காலத்தை கழிஞ்சிருவோம். அங்கே விளையாடுவாங்க, இங்கே நிற்பாங்க, அங்கே போய் விளையாடுவாங்க, அதுக்கு குளிப்பானுங்க, அங்கே 2 சண்டை போட்டு வைக்க தான் ஓடும். ஒரு 10 நாள் தான், அது 10 நாளுக்கு குறைவு தான். ஏன் 10 நாளுக்குன்னு தெரியல எனக்கு. நம்மளும் 1 மாதம் வைப்போம் மற்ற ஊர்களில். ஆனால் 10 நாள் தான் வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, 10 நாட்களுக்கு அனுப்பி அந்த முக்கியமான பேசிக் நாலேஜை கற்றுக்கொள்ள செய்யுங்க. அதுக்கு பிறகு மதரசாக்கள் டெய்லி நடக்கிற மதரசாக்கள் காலையில் பதிலுக்கு பிறகு நடக்கிற 1 மணி நேரம் கிளாஸு, ஈவினிங் கிளாஸு, ஆலிமா கோர்ஸ், இப்படி அழகிய முறையில் நம்ம அக்ஸா பள்ளியில் எல்லா விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு பெண்கள் பயான் ஆரம்பிக்கிற பெண்கள் பயான் வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறதுன்னு ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளில் அல்லாஹ்வுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நிர்வாகிகள் அதுக்காக பாடுபடுவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். பயன் பேசக்கூடியவர்கள், அதுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆலிமாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 பெண்கள் படிக்கிறார்கள். 10 பெண்கள் திறமையாக பாடம் கொடுக்கிற அளவிற்கு திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிருபையால வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ இன்னும் அதிகமாக பெருகும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லோரும் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய 2வது உரைக்கு நிறைவு செய்கிறேன். ஆஃபர் தவறான